ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால் சிக்கன் வாங்கிட்டு சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரவங்கள. சிக்கன் வாங்கிட்டு வரும்போது அப்படியே செவரட்டியும் சேர்த்து வாங்கிட்டு வந்தாங்க. செவரட்டிக்கு மசாலாலாம் போட்டு பெரட்டி வச்சிடலாம். பாதி சிக்கன் 65 போகிறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலாலாம் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறேன். இப்போ எண்ணெய் கடாயில் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளியும் சேர்த்து போட்டு வதக்கிறேன். அது கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நல்லா வதங்கிச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ கழுவி வச்ச சிக்கன் எடுத்து போட்டுடலாம். இப்போ ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். சிக்கன் குழம்புனாலே உருளைக்கிழங்கு போட்டால் தான் அது சிக்கன் குழம்பு மாதிரி தெரியும் எனக்கு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடுறேன். இப்போ செவரட்டி வறுக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடாயில், சூடாகட்டும். இப்போ மசாலா போட்டு கலந்து வச்சுருக்கேன் அதில். இப்போ அதில் போட்டுடலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இப்போ சிக்கன் குழம்பு பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கிறேன். மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு கலந்து விட்டுக்கிறலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக விட்டுருவோம். இப்போ செவரட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். அதில் கொஞ்சம் சோம்பும் உடச்ச கடலையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ குழம்புல கலந்து விட்டுக்கலாம். இப்போ செவரட்டி ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுருவோம். 65 கொஞ்சம் மசாலா கலந்து வச்சோம்ல, அதை 65 போட்டு எடுத்துக்கிடலாம். 2 லெக் பீஸ் எடுத்து அதில் போட்டுக்கிறேன். ஒரு பக்கத்து பெரட்டி விட்டுருவோம். சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சோறு வடித்து வச்சாச்சு. 65 வறுத்து வச்சாச்சு. செவரட்டியும் வறுத்து வச்சாச்சு. முட்டை அவிச்சு வச்சாச்சு. இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு மதியான சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.